வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது லீனியர் ரெக்ரெஷன் மாடல்ஸ். முதல்ல ரெக்ரெஷன் என்னன்னு பார்க்கலாம். ஒரு டிபெண்டன்ட் வேரியபிளுக்கும் இண்டிபெண்டன்ட் வேரியபிளுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை ஃபைண்ட் அவுட் பண்ணி கண்டுபிடிக்கிறது அந்த ரெக்ரெஷன். அவுட்புட் நம்மளுக்கு கண்டினியூஸாக இருந்துக்கிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த பக்கம் டிபெண்டன்ட் வேரியபிள் வச்சுப்போம், எக்ஸ் ஆக்சிஸில், ஒய் ஆக்சிஸில் இண்டிபெண்டன்ட் வேரியபிள் வச்சுப்போம். இதுக்கான டேட்டா பாயிண்ட்ஸ்லாம் இங்கே வருது. ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், ஒரு லைன் வரையலாம். அது அந்த லைன் தான் லைன் ஆஃப் ரெக்ரெஷன். ஸோ இதுக்குள்ளே இந்த ரிலேஷன்ஷிப் இதில் தான் நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா, இது எல்லாமே டேட்டா பாயிண்ட்ஸ். எஸ்டிமேட் த கண்டினியூஸ் டார்கெட் வேரியபிள் யூஸிங் ஒன் ஆர் மோர் இன்புட் வேரியபிள். ஸோ ஒரு இன்புட் வேரியபிள் இல்லை ரெண்டு இன்புட் வேரியபிள் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா டார்கெட் வேரியபிளை கண்டினியூஸாக நம்ம நோட்டீஸ் பண்ணிக்கிட்டே போகலாம். ஓகேங்களா, அதான் ரெக்ரெஷன். இதில் நிறைய மாடல்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு மாடல் லீனியர் ரெக்ரெஷன் மாடல். அதில் ஃபஸ்ட் லீனியர் ரெக்ரெஷன்னா என்ன? இதுக்கு ஒரு ஃபார்முலா, நார்மல் ரிலேஷன்ஷிப் ஃபார்முலா, y is equal to a plus bx. A method to model the relationship between two continuous variables. இதில் y வந்து டிபெண்டன்ட் வேரியபிள், அதுதான் அவுட்புட்டில் வரும். ஏன்னா இதுதானே அவுட்புட் லெஃப்ட் சைடில் இருக்கிறது. நெக்ஸ்ட் இந்த x வந்து இண்டிபெண்டன்ட் வேரியபிள் இன்புட், ஏன்னா இது மாறிக்கிட்டே இருக்கும் எக்ஸ் வேல்யூ. a தான் இன்டர்செப்ட் வேல்யூ. எப்பவுமே ஒரு ஸ்லோப்புன்னு இருந்தால் அது கண்டிப்பாக இன்டர்செப்ட் வேல்யூ இருக்கணும். ஏவும் பி வந்து ஸ்லோப் வேல்யூ. இதெல்லாம் நம்ம பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணலாம்னா ப்ரிடிக்ஷன்ஸை நம்ம கண்டுபிடிக்க முடியும். ரிக்ரெஷன் லைன் கான்செப்ட், லைன் ஆஃப் பெஸ்ட் ஃபிட் அப்படின்னு என்னதுன்னா, நிறைய டேட்டாஸ் இருக்குது. நம்ம அதில் என்ன பண்ணோன்னா ஒரு ஸ்ட்ரைட் லைன் மேக் பண்ணி அந்த டேட்டாவை நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம் பெஸ்ட்டாக. ஸோ அதான் நம்ம லைன் ஆஃப் பெஸ்ட் ஃபிட்டுன்னு சொல்லுவோம். இது ஒரு ஸ்ட்ரைட் லைன் தானே. அதில் நம்மளுக்கு ரெண்டு விதமாக கண்டுபிடிப்போம். எக்ஸை வச்சு கண்டுபிடிக்கலாம், ஒய்யை வச்சு கண்டுபிடிக்கலாம். எக்ஸை வச்சு கண்டுபிடிக்கணும்னா ஏ ப்ளஸ் பிஒய் ஃபார்முலா, ஒய்யை வச்சு கண்டுபிடிக்கணும்னா ஏ ப்ளஸ் பிஎக்ஸ் ஃபார்முலா. ஸோ எக்ஸை வச்சு கண்டுபிடிக்கும் போது எக்ஸ் வந்து ஒரு டிபெண்ட். ஸோ இது அவுட்புட் எப்பவுமே டிபெண்ட். இந்த இடத்துல ஒய் வந்து டிபெண்ட், ஏன்னா இது அவுட்புட்டு. இந்த இடத்துல ஒய் வந்து இண்டிபெண்ட், இந்த இடத்துல எக்ஸ் வந்து இண்டிபெண்ட், ஏன்னா இது வேரி ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ இங்கே டேட்டாஸ் இப்படி நிறையா இருக்குன்னா இது வழியாக நம்ம ஸ்ட்ரெயிட் லைனை ட்ரா பண்ணலாம். அந்த மாதிரி ஃபிட்டட் யூஸிங் லீஸ்ட் ஸ்கொயர் மெத்தட். ஸோ இதை லைன் ஆஃப் பெஸ்ட் ஃபிட் எதை வச்சு நம்ம ஃபிட் பண்ணலான்னா லீஸ்ட் ஸ்கொயர் மெத்தடை வச்சு தான் அந்த லைனை நம்ம ட்ரா பண்ண முடியும் அந்த டேட்டாஸில். ஸோ லீஸ்ட் ஸ்கொயர் மெத்தட் என்ன? ஃபைண்ட் த பெஸ்ட் ஃபிட்டிங் லைன் பை மினிமைசிங் த சம் ஆஃப் ஸ்கொயர் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆக்சுவல் அண்ட் ப்ரெடிக்டட் வேல்யூஸ். ஒரு ஃபார்முலா மாதிரி முதல்ல எரர் கண்டுபிடிக்கணும், அப்புறம் மீன் ஸ்கொயர் எரர் கண்டுபிடிக்கணும். இந்த ஃபார்முலா பயன்படுத்தி கண்டுபிடிச்சிட்டு இதுலேருந்து வர ஆன்சரை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், லைன் ட்ரா பண்ணலாம். ஓகேங்களா, அந்த டேட்டா செட்டில். ஸோ எரர் ஃபார்முலா வந்து yi மைனஸ் yi கேப். yi வந்து வேரி ஆகிட்டே இருக்கும், 1 2 3 4 5. yi கேப் வந்து அந்த வெக்டார் ஸ்பேஸில் இருக்கிற வேல்யூஸ். மீன் ஸ்கொயர்டு எரர் வந்து நம்ம எவ்வளோ n வேல்யூஸ் எடுத்துக்கிறோம், 1/n. அப்புறம் சம்மேஷன் yi எடுத்துக்கணும். நம்ம எடுத்துக்கிற அந்த ஃபங்க்ஷன் xi வேல்யூஸுக்கு ஸ்கொயர் பண்ணும்போது நம்மளுக்கு மல்டிபிள் வேல்யூஸ் வரும். ஓகேங்களா, அதுலேருந்து வர சொல்யூஷன் தான் மீன் ஸ்கொயர்டு எரர். இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா ஈஸியாக அந்த நிறைய டேட்டா செட்டில் ஒரு லைனை ட்ரா பண்ண முடியும். ஏன் இந்த இடத்துல நம்ம ஸ்கொயர் பண்ணுறோம் எரரை? எப்பயுமே நெகட்டிவ் வேல்யூஸ் நிறையா இருக்கும் டேட்டா செட்டில். அதை வந்து நார்மலைஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த எரர்லாம் ஸ்கொயர் பண்ணுறோம். இட் அவாய்ட் த நெகட்டிவ் வேல்யூஸ், கேன்சலிங் பாசிட்டிவ் 1 அண்ட் எம்ஃபசிஸ் லார்ஜ் எரர். ஓகேங்களா, அதனால தான் நம்ம எரரை வந்து ஸ்கொயர் பண்ணி விட்டுறோம். ஸ்கொயர் பண்ணால் எல்லாமே என்ன ஆகிடும், பாசிட்டிவ் ஆகிடும். அட்வான்டேஜஸ், ஈஸியாக இதை நம்ம ஃபாஸ்ட்டாக ட்ரைன் பண்ணிடலாம் டேட்டாவை, மாடலை. அதுமாரி மெமரி எஃபிஷியன்ட், அளவாக எடுத்துக்கிறது, ஏன்னா நிறைய ரிமூவ் பண்ணி விட்டுரும். அதனால் டிஸ்அட்வான்டேஜஸ், இப்போ ஒரு டேட்டா, இப்போ இங்கே ஒரு டேட்டா இருக்குதுன்னு வச்சுப்போமே, இங்கே தான் அதிகமாக இருக்குது, இந்த பக்கம் கொஞ்சமாக கம்மியாக இருக்குது டேட்டானா அப்போ இதை ஒதுக்கிடும், சென்சிட்டிவ். அப்படி ஒதுக்காமல் என்ன பண்ணணும்னா அதையும் சேர்த்துக்கும். அதனால் சில பிரச்சனைகள்லாம் வரும் அசம்ஷன்ஸில். நாட் சூட்டபிள் ஃபார் ஆல் டேட்டா செட் ஆர் ஃபார் கிளாஸிஃபிகேஷன் ப்ராப்ளம்ஸ். ஸோ நிறைய கிளாஸிஃபை பண்ணுறோம், அதுக்கு இது பெஸ்ட்டு கிடையாது. நெக்ஸ்ட் மல்டிபிள் ரிக்ரெஷன். இந்த பக்கம் ஒரு டேட்டா போகுது, இந்த பக்கம் ஒரு டேட்டா போகுதுன்னா இந்த பக்கம் ஒரு லைன் வரல, இந்த பக்கம் ஒரு லைன் வரல, நிறைய ஃபிட் இருக்கும் அதில். அதான் மல்டிபிள் ரிக்ரெஷன். ப்ரெடிக்ட்ஸ் எ ரெஸ்பான்ஸ் ஒய் யூஸிங் மல்டிபிள் இண்டிபெண்ட் வேரியபிள்ஸ். நம்ம இது வரைக்கும் ஈக்குவேஷன் பார்த்தது வந்து y ஈக்குவல் டு a ப்ளஸ் bx. ஸோ ஒரு y இருந்தது, ஒரு x இருந்தது. இங்கே ஒரு y இருக்கும், ஆனால் மல்டிபிள் x வேல்யூஸ் இருக்கும், x1 x2 x3, இந்த மாதிரி நிறைய வேரியபிள்ஸ், இண்டிபெண்ட் வேரியபிள்ஸ். x1க்கும் வேல்யூஸ் மாறிட்டே இருக்கும், x2க்கும் வேல்யூஸ் மாறிட்டே இருக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம க்ரியேட் பண்ணுறது தான் மல்டிபிள் ரெக்ரெஷன்.
useful when more than one factor affect the outcome. ஸோ இப்படி பண்ணும்போது நம்மளுக்கு மல்டிபிள் டேட்டாஸ் கிடைக்கும், மல்டிபிள் அசம்ஷன்ஸான ரிசல்ட் கிடைக்கும். மல்டிபிள் லீனியர் ரெக்ரெஷன் ஆர் மல்டிவேரியேட் லீஸ்ட் ஸ்கொயர் ஃபிட்டிங் சொல்லலாம். லீஸ்ட் ஸ்கொயரில் எக்ஸும் ஒய்யும் வச்சு தான் பேஸ் பண்ணியிருக்கோம். இதுவே மல்டிபிள் லீனியர் ரெக்ரெஷனில் எக்ஸு ஒய்யில் ஏதாவது ஒன்று மல்டிபிளாக இருக்கும். இப்போது எக்ஸை அவுட்புட்டாக வச்சுக்கிட்டோம்னா y1 y2 y3 வரும், ஒய் அவுட்புட்டாக வச்சுட்டா x1 x2 x3 வரும். ஸோ அந்த மாதிரி மல்டிபிள் ரெக்ரெஷன் இருக்குது. இங்கே பாருங்கள், இப்படி தான் இருக்கும் அந்த ஸ்ட்ரக்சர். மல்டிபிள் வேரியபிள்ஸ் x1 x2. ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு மல்டிபிள் வேல்யூஸ் இதில் ஸ்கேட்டர் ஆகிருக்கும். ஃபீச்சர்ஸ் இன்புட் வேரியபிள்ஸ். ஸோ கோஎஃபிஷியன்ட் ஒரு சிம்பிள் ரெக்ரெஷன் லீனியர் ரெக்ரெஷனில் ஒரே ஒரு கோஎஃபிஷியன்ட் மட்டும்தான் வரும். மல்டிபிள் ரெக்ரெஷனில் வந்து நம்மளுக்கு ஒவ்வொரு வேரியபிளுக்கு ஒரு கோஎஃபிஷியன்ட். இப்போ இங்கே எக்ஸ் இருக்கிறதுனால எக்ஸுக்கு ஒரு கோஎஃபிஷியன்ட் வரும், இங்கே x1க்கு ஒரு கோஎஃபிஷியன்ட் வரும், x2க்கும் ஒரு கோஎஃபிஷியன்ட் வரும், x3க்கும் கோஎஃபிஷியன்ட் மாதிரி போயிட்டே இருக்கும். ஆர் ஸ்கொயர் இன்டர்பிரிட்டேஷன், இங்கே வந்து ஒய் வேரியேஷனில் இருக்கும் ஃப்ரம் எக்ஸ், இங்கே வந்து வேரியேஷன் ஒய் ஃப்ரம் ஆல் எக்ஸஸ். அதாவது இங்கே இருக்கிறது ஒரு எக்ஸ் வேல்யூ தான். ஸோ அதை வச்சு தான் நம்ம வேரியேஷன் கண்டுபிடிக்க முடியும். இதில் வந்து மல்டிபிள் எக்ஸ் வேல்யூஸ் இருக்கும், x1 x2 x3. ஸோ அதை வச்சு நம்ம வேரியேஷன் கண்டுபிடிச்சிக்கலாம். ஆர் ஸ்கொயர் இதான் அந்த ஸ்கொயர். ஓகேங்களா, ஸ்கொயர் பண்ணுறது எதுக்காக? அந்த நெகட்டிவ் வேல்யூஸ் எல்லாமே பாசிட்டிவ் ஆக்கிறதுக்கு. நெக்ஸ்ட் பேஷியான் லீனியர் ரெக்ரெஷன். இங்கே பாருங்கள், இந்த டேட்டாஸ் வேல்யூஸ் அப்படியே இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகுது. இப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும்போது நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த இடத்துல ஒரு இன்ஃபரன்ஸை கொண்டு வரலாம். பேஷியான் இன்ஃபரன்ஸ் டீல்ஸ் வித் அன்சர்டைன் ஆர் லிமிட்டட் டேட்டா யூஸிங் ப்ரையார் நாலேஜ். இது இப்படி தான் போகும்னு ஒரு முடிவு பண்ணுறது. முன்னாடி பாஸ்ட் டேட்டாஸ் வச்சுக்கிட்டு, பாஸ்ட் டேட்டாஸும் யூஸ் பண்ணாது, ஓரளவுக்கு அது நாலேஜை வச்சுக்கிட்டு யூஸ் பண்ணும். இப்போது சைக்ளோன்ஸ் இந்த பக்கம் போகும்னு ஒரு ப்ரெடிக்ட் பண்ணுறாங்களே, அது எல்லாமே இந்த பேஷியான் இன்ஃபரன்ஸ்லையும் பயன்படுத்தலாம். ஏன்னா ஒரு பாஸ்ட் நாலேஜ், வருஷம் வருஷம் இந்த இடத்துல இந்த டைமில் இப்படி தான் போகும், பே ஆஃப் பெங்கால் பக்கம் தான் போகும் சொல்கிறோன்னே, அந்த மாதிரி ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே இந்த பேஷியான் இன்ஃபரன்ஸ் தான். ப்ரியார் நாலேஜ் வச்சு, அதுவும் லிமிட்டட் டேட்டா வச்சு ஒரு டீலுக்கு வர்றது தான், ஒரு அசம்ஷனுக்கு வர்றது தான் பேஷியான் இன்ஃபரன்ஸ். இன்ஸ்டெட் ஆஃப் ஃபிக்ஸ்டு வேல்யூ பேராமீட்டர்ஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன்ஸ். இது எதுவுமே ஃபிக்ஸ்டு வேல்யூ எடுத்துக்காது, அந்த டைமுக்கு ப்ராபபிலிட்டி எது அதிகமாக இருக்கும் அந்த வேல்யூஸை வச்சு கொண்டு போகிறது. ஓகேங்களா. அவாய்ட் ஓவர் ஃபிட்டிங் பை யூஸிங் ப்ரையார் பிலீஃப். ஃபார் எக்ஸாம்பிள், காயின்ஸ் ஆர் யூஸ்வலி ஃபேர். அவாய்ட் ஓவர் ஃபிட்டிங் பை யூஸிங் ப்ரையார் பிலீஃப்னா, இப்போ காயின்ஸ்லாம் இருக்குது ஹெட் ஆர் டைல், ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணுறது ஃபேர்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணி போகும்போது ஓரளவுக்கு நம்மளுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். கேன் பி யூஸ்ட் இன் ஸ்பேம் ஃபில்டரிங், மெடிக்கல் டயக்னோசிஸ், நெட்வொர்க் செக்யூரிட்டி எல்லாமே இந்த பேஷியான் இன்ஃபரன்ஸை பயன்படுத்தலாம். ரெக்ரெஷனை முதல்ல நம்ம என்ன பண்ணணும், ஒவ்வொரு பேராமீட்டர் மாடல் பேராமீட்டர்ஸ்க்கு ப்ரியாராக ஒரு வேல்யூ செட் பண்ணி விட்டுருவோம். அதை வச்சு என்ன பண்ணோம்னா அவுட்புட்டை யூஸ் பண்ணிக்கிட்டு, அதாவது இன்புட்டை லிங்க் பண்ணிக்கிட்டு அவுட்புட்டை கொடுக்கும். அதுக்கு நம்ம நிறைய டெக்னிக்கை பயன்படுத்துவோம். எம்சி டெக்னிக், மார்க்கோவ் செயின் மான்டி கார்லோ. இது என்ன பண்ணோம், பேராமீட்டர்ஸோட டிஸ்ட்ரிபியூஷன்ஸை ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடும். அந்த டிஸ்ட்ரிபியூஷன்ஸ்க்கு வேல்யூவை செட் பண்ணி விட்டோம்னா அதுவே அடுத்த வாட்டி நம்ம என்ன இன்புட் கொடுத்தாலும் அது ஒரு அவுட்புட் அதுவே ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ப்ராபபிலிட்டியாக ஒரு 80-70% கரெக்டாக இருக்கலாம், அவ்வளோதான். நெக்ஸ்ட் கிரேடியன்ட் டிசென்ட். Gradient descent is a way to find the best solution to the problem, like minimizing the error in the machine learning model. For example, இப்போ இது ஒரு மலை மாதிரி இருக்குன்னு வச்சுங்களேன், இந்த மலையிலேருந்து இந்த இடத்துக்கு போனோம் இல்லை இந்த இடத்துக்கு போனோன்னா பெஸ்ட்டு வே எது அதை கண்டுபிடிக்கிறது இந்த கிரேடியன்ட் டிசென்ட். ஓகேங்களா. இன் மிஷின் லேர்னிங் we have a cost function. இந்த காஸ்ட் ஃபங்க்ஷன் தான் நம்மளுக்கு என்ன சொல்லணும்னா நம்ம மாடல் எந்த அளவுக்கு தப்பாக இருக்குன்னு சொல்லும். Gradient descent helps us adjust the model parameters to reduce that cost. அப்போது gradient descent என்ன பண்ணுன்னா நம்ம மாடலில் இருக்கிற பேராமீட்டர்ஸை அட்ஜஸ்ட் பண்ணும், அந்த வேல்யூஸை அட்ஜஸ்ட் பண்ணும், நம்ம செட் பண்ணி வைக்கிற வேல்யூஸை அட்ஜஸ்ட் பண்ணும். ஓகேங்களா. அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு அவுட்புட்டை கொடுக்கும். கிரேடியன்ட் என்னது, the direction and rate of steepest increase. மலை மாதிரி இருக்குது இல்லையா, அதனுடைய டைரக்ஷன் என்ன, அதோடைய பள்ளத்தாக்கு இல்லை அதோட மேல்புறம், ஸ்டீப்னா மேலே மேடாக இருக்கிறது, அது எவ்வளோ ஹைட்டாக இருக்குது அது எல்லாமே சொல்கிறது தான் கிரேடியன்ட். டிசென்ட்னா நம்ம இது மினிமைஸ் பண்ணுறதுக்கு அந்த டைரக்ஷன் சீக்கிரமாக கிடைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணோம், ஆப்போசிட்டில் போவோம். வி கோ இன் த ஆப்போசிட் டைரக்ஷன், அதுதான் நம்ம டிசென்ட்னு சொல்லுவோம். கிரேடியன்ட் டிசென்ட் அந்த ஸ்டீப்பஸ்ட் இன்க்ரீஸ்க்கு ஆப்போசிட்டில் போகிறது. ஸோ இப்படி போகிறது. ஓகேங்களா.
லேர்னிங் ரேட், ஹவு பிக் each ஸ்டெப் இஸ். அதாவது டூ பிக்னா ஓவர் ஷூட்டுன்னு சொல்லுவோம், டூ ஸ்மால்னா ஸ்லோன்னு சொல்லுவோம். அதுதான் லேர்னிங் ரேட்டு. ஸோ டூ பிக் ஓவர் ஷூட்னா நம்மளுக்கு வேல்யூஸ் வந்து பல்காக இருக்கும், டூ ஸ்மால்னால் நம்மளுக்கு வேல்யூஸ் வந்து கம்மியாக இருக்கும், நம்ம ஸ்லோவாக போகலாம். அந்த மாதிரி ஸ்டீப்பஸ்ட் டிசென்ட் மெத்தட். இப்போ இந்த மாதிரி இருக்குதுன்னு வச்சுப்போமே. ஸோ நம்ம இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம்னா டேரெக்டாக இப்படி போகாமல் இப்படி போயிட்டு போகிற மாதிரி தான். இதுதான் ஸ்டீப்பஸ்ட் டிசென்ட் மெத்தட்னு சொல்லுவாங்க. மேத்தமெட்டிக்கல் ஆப்டிமைசேஷன் டெக்னிக் யூஸ் டு ஃபைண்ட் த மினிமம் வேல்யூ ஆஃப் த ஃபங்க்ஷன். இப்படி போனால் நம்ம டேட்டாஸ் வந்து சீக்கிரமாக போயிடலாம், ஆனால் டேட்டாஸில் மிஸ்கன்செப்ஷன்ஸ் வரும். அதாவது அப்ராக்சிமேட் வேல்யூ வரும், அக்யூரேட் வேல்யூ வராது. ஸோ இந்த மாடலில் போகும்போது நம்மளுக்கு அந்த கிரேடியன்ட் டிசென்ட்டோட விட இந்த ஸ்டீப்பஸ்ட் டிசென்ட் மெத்தட் பெட்டராக இருக்கும். மினிமம் டிஸ்டன்ஸ் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இட் இஸ் வெரி சிமிலர் டு கிரேடியன்ட் டிசென்ட் பட் வித் எ மோர் ஃபார்மல் அப்ரோச் யூஸ்ட் இன் நியூமரிக்கல் மேத்தமேட்டிக்ஸ் அண்ட் இன்ஜினியரிங். ஸோ ஏஐ டெக்னாலஜியில் அதுலேயும் இது தான் பயன்படுத்துவாங்க. இமேஜின் யூ ஆர் ஆன் எ மவுண்டெயின் அண்ட் யூ வாண்ட் டு கெட் டு த லோவஸ்ட் வேலி பாயிண்ட். ஸோ அதுதான் இந்த மினிமம் ஆஃப் எ ஃபங்க்ஷன். ஸோ மலை உச்சிலேருந்து கீழே போகணும்னா அதுலேருந்து கீழே எது மினிமம் டிஸ்டன்ஸ் கீழே போய் சேர்கிறதுக்கு அதுதான் நம்ம சூஸ் பண்ணுவோம். அதுதான் மினிமம் ஆஃப் எ ஃபங்க்ஷன். கம்ப்யூட்டரும் அதே மாதிரி தான் சூஸ் பண்ணும். At each step you find the steepest downhill direction. This is the negative gradient of the function. ஸோ மேலேருந்து கீழே போகிறது வந்து நெகட்டிவ் கிரேடியன்ட். ஸோ நம்ம எது ரொம்ப சீக்கிரமாக போகிறோமோ அதை தான் நம்ம முடிவு பண்ணுவோம். மூவ் இன் தட் டைரக்ஷன் பட் கேர்ஃபுல்லி சூஸ் ஹவு ஃபார் டு கோ. திஸ் இஸ் கால்ட் லைன் சர்ச். கீழே இறங்கிட்டே போகணும். எந்த வழி போனால் நம்ம கம்மியான டிஸ்டன்ஸ், சில பேர் வளைஞ்சி போனாலும் அந்த டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணி பார்த்தா லென்த்தாக இருக்கும். ஸோ எந்த வழி போனால் ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு மூவ் பண்ணிகிட்டே போகணும். ரிப்பீட் அன்டில் யூ கான் கோ எனி லோவர். ஸோ அதுக்கப்புறம் போய் லாஸ்ட் அந்த எண்டு வரைக்கும் போகிறது தான் இந்த பாயிண்ட், தேர்ட் பாயிண்ட். ஓகேங்களா, இதுதான் ரெக்ரெஷன் மாடல்ஸ். இப்போது ஸ்க்ரீன்ஷாட் டைம். ஸோ ஃபஸ்ட்டு லீனியர் ரெக்ரெஷன் மாடல்ஸில் ரெக்ரெஷன்னா என்னென்னு டெஃபினேஷன் எழுதணும், அதுக்கான டயக்ராம். லீனியர் ரெக்ரெஷன் மாடல்ஸில் ஃபஸ்ட் லீனியர் ரெக்ரெஷன் என்னதுன்னா ஒரே ஒரு எக்ஸ் வேரியபிள் ஒரே ஒரு ஒய் வேரியபிள். லைன் ஆஃப் பெஸ்ட் ஃபிட் அப்படின்னா என்ன, அதை கண்டுபிடிக்கிறதுக்கு லீஸ்ட் ஸ்கொயர் மெத்தடை பயன்படுத்துவோம். ஏன் எரரை ஸ்கொயர் பண்ணுறோம், அதோடைய அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ். மல்டிபிள் ரெக்ரெஷன் என்னது, ஒரே ஒரு ஒய் வேல்யூ வச்சுக்கிட்டு மல்டிபிள் எக்ஸ் வேல்யூஸ் x1 x2 x3 அந்த மாதிரி மல்டிபிள் ரெக்ரெஷன்னா என்ன, அதுக்கான டயக்ராம். ஸோ ரெக்ரெஷன் லீனியர் ரெக்ரெஷனுக்கும் மல்டிபிள் ரெக்ரெஷனுக்குள்ள வேறுபாடுகள். பேஷான் லீனியர் ரெக்ரெஷன் பாஸ்ட் டேட்டா, அதாவது ப்ரியர் நாலேஜை வச்சுக்கிட்டு மூவ் பண்ணிக்கிட்டே போகிறது. ஸோ அதனுடைய ஸ்டெப்ஸு. கிரேடியன்ட் டிசென்ட்னா என்ன, ஒரு பெஸ்ட் சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு ப்ராப்ளம், அதான் கிரேடியன்ட் டிசென்ட்டு. ஸோ கிரேடியன்ட்னா என்ன, டிசென்ட்னா என்ன, லேர்னிங் ரேட் எப்படி கண்டுபிடிக்கிறது, ஸ்டீப்பஸ்ட் டிசென்ட் மெத்தட்னா என்ன. ஸோ எது வந்து மினிமம் டிஸ்டன்ஸோ கடந்து போகிறது மேலேருந்து கீழே வரைக்கும், ஸ்டீப்லேருந்து வேலிக்கு போகிற டிஸ்டன்ஸ். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபுஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் கிளாரிட்டி. வணக்கம்.